ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி, ஆக்சிஸ் அண்ட் ஆக்சிஸ் ஃபினான்ஸ் 9 lakhs அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இஎம்ஐ 55,000, salary 44, சிங்கிள் இஎம்ஐ மாற்ற முடியுமா? ஆக்சுவலா உங்களோட சேலரி பொறுத்து தான் உங்களோட லோன் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே சிங்கிள் இஎம்ஐ மாற்ற முடியுமா அப்படின்ற எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இவரோட சேலரி 44,000 ரூபாய், இவருக்கு 9 lakhs அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த 9 lakhs அவுட்ஸ்டாண்டிங்க 44,000 ரூபாய் சேலரிக்கு சிங்கிள் லோனா மாற்ற முடியுமான்னு கேட்டிருக்காரு. இப்போ 44,000 ரூபாய் சேலரியில 60% மட்டும்தான் லோன் ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்க 44ல 60% எடுத்தோம் அப்படின்னா 26,400 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் அமௌண்ட் நம்ம போடும்போது 26,400 ரூபாய்க்கு லோன் அமௌண்ட் ஒரு 11 lakhs உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ இவருக்கு 9 lakhs தான் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ 9 lakhs எல்லா லோனோட அவுட்ஸ்டாண்டிங்கும் டேக் ஓவர் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 2 lakhs அவர் வேணும்னா கையில வாங்கிக்கலாம். ஸோ 44,000 ரூபாய் சேலரிக்கு ஆல்மோஸ்ட் 11 lakhs வரைக்கும் லோன் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லோன் ஆப்ல எடுத்திருக்காங்க, நிறைய பேங்க்ல செப்பரேட்டா லோன் எடுத்திருக்காங்க, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால சஃபர் ஆயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த ரீலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க